எனக்கு அண்ணன் தம்பின்னு யாரும் கிடையாது, என் வீட்டு சைடு பசங்களே கிடையாது. அதனால் விட்ட எல்லா பசங்களோட பாசத்தையும் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்து கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்காத மாதிரி இருக்குது. மேரேஜ் ஆகி 6 months ஆச்சு. இப்போ வரைக்கும் அவங்க என்கிட்ட பேசின வார்த்தையை நான் விரல் விட்டு எண்ணிடுவேன். என்னதான் பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சிட்டு அவங்கக்கிட்ட ஒரு நாள் நேரில் கேட்க தைரியம் இல்லாமல் வெளியே போனப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்டேன். என்னாச்சுன்னு கேட்டாங்க. இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் ஃபோன் போட்டாங்க. எதுக்கு அப்படி கேட்டேன். இல்லை இப்போ வரைக்கும் நீங்கள் என்கிட்ட 4 வார்த்தை தான் பேசியிருக்கீங்க, சைலண்ட்டாகவே இருக்கீங்களே ஏன்னு கேட்டேன். நீ தான் சைலண்ட்டாகவே இருக்கேன்னு நான் சைலண்ட்டாக இருந்தேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலையோன்னு நான் நினச்சேன். எனக்கும் ஒன்றை பிடிக்கல, நீ ஏன் எப்படி நினச்சது? நான் நீ என்கிட்ட பேச மாட்டியான்னு எத்தனை நாள் இந்த 6 மாதமாக ஏங்கியிருப்பேன். இப்போதுலேருந்து பேச ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்கிறேன்? வீட்டுக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டேன். வந்துட்டேன்.